அண்ணே இதானே நம்ம குடோனு. இப்ப இங்க இருந்து இப்ப வண்டி வரும், அதுல வந்து ஒரு 10 மூட்டையை மட்டும் ஏத்தி அனுப்பணும். சரிப்பா. அதுவும் இல்லாம இப்ப நம்ம ஊர்க்காரங்க கிட்ட இருந்து தான் சரக்கு வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப நான் என்ன பண்றது, எங்கிட்டும் போக முடியாது. ஏன்னா இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் போது ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ இங்க உள்ள இருக்கிற இந்த வேலையை பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட நான் வெளியே போய் அக்கம் பக்கத்துல பேசி ஒரு 10 ரூபா 20 ரூபா கூடுதல காசை கொடுத்து தான் வாங்க முடியும். ஏன்னா வாங்கின உடனே நம்ம விற்க மாட்டோம். எப்போ ரேட் அதிகமாக போதோ அப்பதான் கொடுப்போம். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் வந்துட்டு இதை பாதுகாப்பா வச்சுக்கணும். மழை தண்ணி படாம கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்ப நீ எங்க போய் என்ன பண்ணணுமோ போய் பேசிட்டு வா. நான் இதெல்லாம் மொத்தத்தையும் கட்டி எல்லாம் ஏத்திடுறேன். சரிண்ணே. அப்புறம் இந்த பீடி குடிக்கிறவங்க எவனாவது இங்கிட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கவே அப்படியே அவனை அத்தி பத்தி விட்டுரு. ஏன்னா இங்கிட்ட வந்து எதையாவது ஒன்று போட்டு விட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அம்புட்டு காசு போட்டு பொருள் இறக்கி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வியாபாரம் பண்ற வரைக்கும் நம்ம பிள்ளைய கையில பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா வியாபாரம் பண்ணோம்னா உடனே நம்ம காசு கிடைச்சிடும். சரிடா தம்பி, எல்லாம் பார்த்து. சரிண்ணே. அப்ப இதை நீ பாத்துக்கிறியா? இல்ல இன்னைக்கு ஒரு நாள் உன் கூட இருந்து இந்த வேலையில சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே போவா? இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இல்ல இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் நாள் வேற, அதை யோசிக்கிறேன். ஏப்பா எப்படியா இருந்தாலும் என்ன, அந்த பஞ்செல்லாம் தூக்கி மூட்டைக்குள்ள அழுத்தணும். அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போய் வர வண்டியில ஏத்தணும், அவ்வளவுதானே. அதை நான் பாத்துக்குவேன், இதை பார்க்க மாட்டேனா என்ன? சரிண்ணே. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டீ கடைக்கார பையன் வருவான் 11 மணிக்கு. என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு, சரியா? நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரிப்பா. பரவாயில்ல, நம்ம தம்பி ஊதாரியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு நாள் கேட்பான், காசு கொடு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், காசு கொடு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், உன்னை உட்கார வச்சு சோறு போடுறேன்னு. அப்போல்லாம் அவன் பேச்ச நம்ம கேட்கல. 10 ரூபா கூட கையில் கொடுக்காம நம்ம வச்சுருந்தோம். இன்னைக்கு பாரு, இவன் நமக்கு தொழில் சொல்லித்தாரான். எப்படியோ ஒன்று தொழிலை கற்றுக்கிட்டு இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வரானே. அது இப்போ இந்த மூட்டையில் எடுத்து கீழே வச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த பஞ்சை எடுத்து அதில் போட்டு கட்டுவோம். அதான் வேலை சீக்கிரமாக முடியும். ருக்கு சொல்லுங்க. பையனுக்கு ஃபோன் பண்ணியா? பெரியவனுக்கு வேலைக்கு போனா என்னாச்சு, ஏதாச்சும் எதுவும் கேட்டியா? ஏத்த இன்னைக்கு தான் முத நாள் வேலைக்கு போயிருக்காரு. போன உடனே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்புறமேட்டுக்கு அவரா எதுவும் கூப்பிடுவாரு. வேற எங்கிட்ட வேலைக்கு போயிருக்கான், நம்ம கடைக்கு தானே வேலைக்கு போயிருக்கான். ஃபோன் போடு, என்ன பண்ற ஏது பண்றான்னு கேட்போம். சரித்த, இருங்க ஃபோன் எடுத்துட்டு வரேன். எமாடி உமா? அத்தை சொல்லுங்க. ஏன் அடக்கொழி கணக்கா ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற? வெளியே வந்து இப்படி எல்லாத்து கூடயும் உட்காந்து பேசலாம்ல? இல்ல நீங்கெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அதான். நாங்க என்ன ஊர் கதை உலக கதையா பேசுறோம்? எதுவும் பேச மாட்டோமா? வந்து உட்காரு, வா வெளியே வா. சரிங்க. ரொம்ப தயங்கி எல்லாம் இருக்காத, சரியா? நார்மலா உன் வீட்டுல எப்படி இருப்பியோ அந்த மாதிரி இரு. ஹலோ ஏடி, இப்பதான் வீட்டுல இருந்து வேலைக்கு வந்தேன். வந்த உடனே போன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவ அத்தை தான் ஃபோன் பண்ண சொன்னாங்க. முத நாள் வேலைக்கு போயிட்டீங்க, என்னாச்சோ ஏதாச்சோன்னு கேளுமா அப்படின்னாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி பருத்தி எப்படி என்ன இதுன்னு பேசுறதுக்கு போயிருக்கான். நான் தான் மூட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பஞ்செல்லாம் எடுத்து போட்டு அடக்கணும், மூட்டை கட்டணும். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ சரி வேலை இந்த வேலையை பாருங்க, நான் அப்புறமேட்டுக்கு எதுவும் கூப்பிடுறேன். தோட்டத்தில் போய் தண்ணியெல்லாம் பாய்ச்சினீங்களா? தோட்டத்தை போய் பார்த்தீங்களா என்ன? வெயில் அதிகமாக இருக்கு, சாயங்காலம் தான் ஒரு 4 மணி வாக்க போய் தண்ணி பாய்ச்சி விட்டு வரணும். இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் இருந்து எல்லாம் பார்க்குறேன்னு. போன்னு அனுப்பிவிட்டு இப்போ நீ சாயங்காலம் புரியா? உங்களுக்கெல்லாம் வெயிலாம் ஆகாதுன்னு சொன்னேன், கேட்கவும் மாட்டீங்க. சரி என்னமோ பண்ணுங்க, நான் முடிச்சுவிட்டு வாரேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க, வைக்கிறேன். சரி. என்னவா என்ன சொன்னா? தம்பி வெளியே போயிருக்காராமா. இவரு தான் எங்கள் மூட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பஞ்செல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காராமா. நம்மளை போய் வயலில் தண்ணி பாய்ச்சிங்களா என்னன்னு கேட்டாரு. இல்லைங்க சாயங்காலம் வெயில் தாந்தோடனே போகிறோம் அப்படின்னு உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு தான் நான் சொன்னேன் வச்சேன் அப்படி இப்படின்னு. அவனுக்கு எங்கிட்டு போனாலும் இந்த வயலை விட்டுட்டு இருக்க மாட்டான். தண்ணி வேற பாய்ச்சணுமேத்த, போயிட்டு வந்துருவோமா? துணியெல்லாம் வேற கிடக்குதுல, எடுத்து போட்டு மோட்டர் போட்டு துவைச்சு போட்டு அப்படியே காய வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதுவும் சரிதான். டிவியில் வேற சொன்னாங்க ஏதோ மழை வருமாம்ல, அதனால இதை போய் எடுத்து துவைச்சு போட்டு வந்துட்டா கூட பரவாயில்ல தான். இது என்ன துணியெல்லாம் வந்து நாரிட்டுல கிடக்கும். ஆமாத்த. எமாடி உன் துணி இருந்தால் எடுத்து போடுமா, எல்லாத்தையும் போய் துவைச்சு போட்டு வரோம். இல்லத்த, நான் அப்புறமேட்டுக்கு துவைச்சுக்கிறேன். அட நம்ம தோட்டம் துறவெல்லாம் வந்து நீ பார்க்கவே இல்லைன்னா வந்து பார்த்துட்டு அப்படியே எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வருவோம், வா. இல்லக்கா. அட வாவுமா, போயிட்டு அப்படியே வருவோம். சரிக்கா. அவனோட துணி உன்னோட துணின்னு எது இருந்தாலும் எடுத்துட்டு வாமா, மொத்தத்தையும் துவைச்சு போட்டு காய வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நீ ஏண்டி மச நின்றுகிட்டு இருக்கிற? அவன் எங்க சின்னவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? என்ன தூக்கிட்டு போவோமா, இல்ல அவன் தூங்கிட்டு நம்ம போவோமா? தூங்கி எந்திரிச்சானா பக்கத்துல ஆள் இல்லைன்னா அழ ஆரம்பிச்சிருவான். எழுப்பியே கூட்டிகிட்டே போவான். அவனையும் எழுப்பி விடு, நான் தூக்கிட்டு வரேன், போவோம். சரித்த. ஒரு வழியா போய் புருஷன் வீட்டோட சேர்ந்துட்டா கௌசி. ஆமாங்கத்த, எப்படியோ போய் வாழட்டும். கட்டையில போற வரைக்குமே புருஷன் வீடு தானே கதின்னு ஆகி போச்சு நமக்கு. வேற எங்கிட்டு போக முடியும்? எப்படியோ இப்ப சண்டை சச்சரவெல்லாம் இல்ல, மாமியார் குடைச்சலா இல்ல மாமியார் குடைச்சலாம் இப்ப இல்ல. மாப்பிளையும் புள்ள பேச்ச தட்டுறது கிடையாது. 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அப்படித்தான்
தான் இருந்து நம்ம அவங்க மனசை மாற்றணும். இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்னத்தை போய் மனசை மாற்ற முடியும்? நம்ம தான் புருஷங்க பக்கத்திலே இருக்கணும், நம்மளோட அருமையை புரிய வைக்கணும். ஆமாங்கட்ட. ஆமாம், மகாவுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. என் வீட்டுக்கு தான் பொண்ணு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இந்தா இப்போ உன் அண்ணன் பையனுக்கு தான் இப்போ வேற ஒரு பிள்ளைய தான் பார்த்து கட்டியிருக்கோம். இப்போ 3 மாதம் முழுகாமல் இருக்கிற. நம்ம மகாவுக்கு எதுவும் நல்ல செய்தி உண்டா? அது இப்போதைக்கு எதுவும் இல்லை. சரி சரி, இப்போ உள்ள பிள்ளைங்களா என்ன உடனே நம்மள மாதிரியே பெற்றுக்கிறாங்க. அதுதான் 4 தள்ளி போட்டுலாம் பெற்றுக்கிறாங்க. ஏதோ வாழ்க்கையில் சாதிக்கணுன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க. எப்படியோ ஒன்று நம்ம இருக்கும்போதே பிள்ளைங்களை பெற்று கொடுத்தாங்கன்னா நம்ம வளர்த்து விட்டு போவோம். ஆமாம்மா, எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி. இதா இப்போ பாரு, என் பேரன் இப்போ கல்யாணம் ஆச்சு, 3 மாதம் முழுகாமல் இருக்கா. இந்த வீடு கட்டியாச்சு. இதா வீடு பால் காய்ச்ச போகிறோம். 2 பேரும் எந்த குறையும் இல்லை. நகை எடுக்கிறது என்ன, அங்கே இங்கேன்னு போகிறது என்ன, வாரது என்ன, சந்தோஷமா இருக்காங்கம்மா. சரிங்க. எனக்குமே இப்போ கல்யாண வயசு வந்திருக்குமே, பொண்ணுக்குன்னு பார்க்குறீங்களா என்ன? இல்லை இல்லை, இப்போதைக்கு எதுவும் பார்க்கல. பொறுத்து பார்ப்போன்னு இருக்கோம். இப்போ தான் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கோம். அந்த கடனை இன்னும் அடைச்சி முடிக்கல. அதுக்குள்ளே எங்கே கல்யாணத்தை பண்ணுறது? பையனுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கணுன்னு இருக்கோம். வச்சு கொடுத்துட்டு தான் அப்புறமா எதுவும் பார்க்கணும். சரி சரி, எப்படியோ ஒன்று நல்லபடியாக கல்யாணம் எல்லாரும் நல்லா இருந்தால் அதுவே போதும். பிள்ளை குட்டிங்களோட 2 பேரும் வாங்கிக்கோங்கம்மா. குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும் வீட்டு திறப்பு விழாவுக்கு. சரிங்க, உங்களுக்காகலாம் காத்துக்கிட்டு இருப்பேன். யாரோ வீடு எவரோ வீடு விசேஷம் மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டு விசேஷம் 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கணும். சரிங்க, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நாங்கள் வராமல் இருப்போமா? அதெல்லாம் வந்துடுவோம். இது வந்து அத்தை வீடு, இங்கிட்டு இருக்குது எங்கள் வீடு. என்ன, எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவோமா? அங்கே அம்மா இருப்பாங்க தானே? அதெல்லாம் இருப்பாங்க, வாங்க. என் பேரனுக்கு தான் சொந்த வீடுலன்னு சொல்லி பொண்ணு தரமாட்டேன் நீங்கள். இப்போ என் பேராண்டி சொந்த வீடு கட்டுறான், பொண்டாட்டிக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னதான் இருந்தாலும் கோவம் இருந்துச்சு, ஆனால் இப்போ எதுவும் இல்லை. எல்லாம் நல்லபடியாக நடக்குது. நீங்களும் கண்டிப்பாக வரணும், எந்த கோவதாபமும் வேண்டாம். அம்மா, அடடே வாமா, வா 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 வா. என்ன, யார் இந்த பிள்ளை? நம்ம சொந்தக்கார பிள்ளை தான். நம்ம சொந்தக்கார பிள்ளை தான். எனக்கு மக முறை வேணும். அப்படியா? எந்த வகையில? நோண்டி நொங்கு எடுக்குமே. என் மக முறைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன தம்பி நான் சொல்றது? சரி சரி, சரி நான் வரேன். சரியா, வரேன். சரிங்க பாட்டி. ஏண்டா, இந்த பொண்ணை கூட்டிட்டு வர. இந்த அத்தை போனதுக்கு அப்புறம் வரக்கூடாதா? அது 1னா 9 10 கண்ணு காத்து வச்சு பேசிவிடும். ஏண்டா நீங்க வேற? அத்தை, நீங்க தானே வழியில இந்த பொண்ணா பார்த்தா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நீங்க, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். வாமா, வா வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நான் வந்ததுனால எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? அட, ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. நீ வந்ததே சந்தோஷம் தான். சரி உட்காரு, உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடுங்க. உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தேன். பார்த்துட்டேன், கிளம்புறேன். அட, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? வா, நீ கம்முன்னு உட்காரு, சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்க லைலா, உட்காருங்க, நான் இந்த வந்துடுறேன். சரி சரி. போங்கடா, உங்களை கூட்டிட்டு வந்துட்டு நாங்க ஆடுறதா? 2 பேரும் ஏறி ஆடுங்க. எம்புட்டு நேரம் உங்க ஆசை தீர ஆடுங்க. குட்டி விழுந்துராம ஓடணும், சரியா? பாத்தியாடி அலமேலு, நம்ம வீட்டுல இருக்கிற குந்தாணிங்களுக்கு வாழ்வை பாத்தியா? கண்ணாடி, அதுவும் கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு தெரியறத. அட, நீ வேறடி சாண்டா. கூலிங் கிளாஸ் மாட்ட மூஞ்சி முகர கட்டைங்களை பார்த்தா தெரியாது. இது ரோட்டுக்கு வெளியே 10 ரூபாய்க்கு 3 போட்டுருந்தாங்கடி. அந்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டு 3 சீனு விட்டுக்கிட்டு தெரியுது. ஏண்டி, முதல்ல சொல்ல மாட்டேன்? நம்மளும் 10 ரூபாய்க்கு 3 நம்மளும் வாங்கி போட்டு வந்திருக்கலாம்ல. காசு இருந்தா வாங்க மாட்டோமா? இல்லாதான் மூடி நிக்கிறோம். அதுவும் சரிதான். முதலையாவது பையன் பாக்கெட்ல இருந்து ஆட்டையை போட்டா 2 பேரும். இப்ப அதுக்கும் வழி இல்லாம ஆக்கி போட்டாளுங்க. 10 ரூபாயை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறானுங்க இந்த பயலுக. எல்லாம் நம்ம வீட்டுக்காரிங்க சொக்கு பொடி போட்டாளுங்க. அதனால தான். அதுவும் என் மருமவ, என்னங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டோனையும் வீட்லயே இருக்கிறதுக்கு சலுப்பா இருக்குங்க, எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரேங்க அப்படின்னு நடிச்சா பாரு. அப்புறமேட்டுக்கு நம்ம சும்மா இருப்போமா? நம்மளை மட்டும் கழட்டி விட்டுவிட்டு வீட்டுக்கு காவக்கறி ஆக்கிட்டு இவளுக்கு மட்டும் வந்து ஆடிட்டு போவாளுங்க. நம்ம மட்டும் என்ன இழிச்சவையா? அதுதான் நானும் சரி வந்துட்டேன். உன் மருமவளாவது உன் பையன்கிட்ட சொன்னேன். என் மருமவக்காரி குசுன்னு என்னமோ பேசிட்டு அப்படியே பையனை பின்னாடியே கூட்டிக்கிட்டு வந்தா. அவ பின்னாடி வரட்டும், நம்ம முன்னாடி போகணும்னு சொல்லி அவளுக்கு முன்னாடி நான் வந்துல நின்னே. என்னை பார்த்தோன்னே ஆதி அந்தமும் நின்று போச்சுன்னா பாத்துக்கவே அவளுக்கு. பாத்துக்கடி, யார் வீட்டுல வந்து யார் எகத்தானம் பண்ணிக்கிட்டு தெரியறான்னு பாரு. நம்மள ஒரு மனுஷியாவும் மதிக்கிறது கிடையாது. ஆமா, இவளுக்கு மதிச்சுதான் நம்ம அப்படியே கோட்டை கட்ட போறோம் பாரு. ஓவியா, அதுவும் சரிதான். பாத்தியாடி, என் வீட்டு குந்தாணிய பாருடி, மேல ஏறி ஆடுறாளே. அது தாங்குமா? ஒட்டம் சிக்கிது விழுந்துச்சுன்னா அவளைத்தான் பல்லு 16 போயிடும். ஏண்டி, அவளுக்கு அடிப்பட்டாலும் திருந்த மாட்டாளுடி. அவளுகளுக்கெல்லாம் இதுதான் சரி. நல்லா ஒட்டையணும், அவளுக்கு கீழே விழுகணும், அதை பார்த்து நம்ம குதூகலிக்கணும். அதுவும் சரிதான். எனக்கு பயமா இருக்குடி. ஏறினதுக்கு அப்புறம் பயம் கீயெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரே குதினா சல்லுன்னு வந்துரு. சரி.
டி ஃபர்ஸ்ட் தாண்டி பயம் வந்துச்சு, குதிச்சோடி சும்மா ஜாலியா இருக்குடி. நீங்களும் வந்து ஏறி வாங்க. ஐயோ நான் வரல. கௌசி நீ போ. இதுக்கு எடுத்தாலும் பயந்து சாவா. இப்ப நீயா வரியா இல்ல நானே உன்னை தூக்கி உள்ள வைக்கவா? ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம்பா. எம்மாடி என்னம்மா உனக்கு அம்புட்டு வயசாகி போச்சு, இதெல்லாம் போய் பயந்துக்கிட்டு. அந்த காலத்துல நானா ராட்டினத்துல சுத்துவேன், கொலுசு கீழே போட்டு கொலுசு எடுப்போம், குச்சி எடுப்போம், என்னென்ன வேலை பார்ப்போம் தெரியுமா? நீ என்னமா பயந்துக்கிட்டு கிடக்குற? சின்ன பிள்ளைதானமா, போய் ஏறி ஆடுப்போ. ஐயோ இல்ல பட்டி, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பயம். சரியான பயந்தாங்கோலி. இருடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ அண்ணி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எத்தனை நாளத்துக்கு தான் பயம் பயம்னு சொல்லிக்கிட்டு இருப்ப? அப்படியே வா. எனக்கு பயம், ட்ரெஸ் கிழிஞ்சிடும். ட்ரெஸ் கிழிஞ்சா போற வழியில வாங்கி தச்சுக்கலாடி. என் மாமியார் காரி 10 முளத்துக்கு சேலையை சுருட்டிட்டு வந்திருக்கா. அதை பாதியா கிழிச்சு உனக்கு கொடுக்குறேன். முதல்ல சறுக்கிக்கிட்டு வாடி, ஜாலியா இருக்கும். ஆமா மகா, ஒரு தடவை நீ சறுக்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் உனக்கே பிடிச்சிரும். வா வா. அவ்வளவுதான், இதுக்கு போய் பயந்துக்கிட்டு சாவரா. அண்ணி சூப்பரா இருக்கு நிஜமாவே. சூப்பரா இருக்கா? அப்ப நானும் ஏறேன், எப்படி இருக்குன்னு பாக்குறேன். நவுந்துக்கங்கடி, அப்புறம் அம்பிட்டு தான். ஏன் வாடி, அந்த சைடு போயிருவோம். ஏண்டி பாத்தியாடி, என் வீட்டு முருங்கைக்காய்க்கு கையங்காலும் முளைச்சவன்னு நான் சும்மாவா சொல்றேன்? பாரு எங்கிட்டு காலை வச்சு எப்படி ஏறான்னு. ஆத்தாடி ஆத்தா. ஏண்டி என் வீட்டு குந்தானிக்கு வீட்டுல வேலை செய்யறீனா கையை வலிக்குது, காலை வலிக்குது, ஐயோ இந்த வீட்டுல நானே வேலை செஞ்சு சாவுறனே அப்படி இப்படி நடிச்சுக்கிட்டு தெரியவா. இப்ப இங்க வந்து மட்டும் ஆடுறதுக்கு எந்த வழியும் வராது இவளுக்கு. இல்ல நடிப்புடி, நடிப்பு. இதுவே என் பையன் வந்து நடிப்பா பாரு, ஒரு நடிப்பு. ஐயோ காலையில இருந்து துவைச்சு கை காலெல்லாம் வலிக்குதே, வேற சமைக்கணுமே, கடையில தான் வாங்கிட்டு வரீங்களோ அப்படின்னு கட்டத்தி நீ நல்லா தின்னு நல்லா கொளுத்த பண்ணி மாதிரி ஆயிட்டா. இப்ப பாரு என்ன ஆட்டம் போடுறான்னு. இதெல்லாம் நம்ம கிட்ட போன்ல பாரு, இதெல்லாம் போன்ல புடிச்சு வச்சு அப்படியே என் பையனுக்கு போட்டு காட்டியிருந்தா அவன் நம்பி இருப்பான். எங்க நம்ம பேச்ச கேக்குறானுங்க, பொண்டாட்டியெல்லாம் கேக்குறானுங்க. இவளுக்கு வயசுக்கு இவளுகளை ஆடும்போது நமக்கு என்னடி அம்புட்டா வயசாகி போச்சு. வயசானவங்களாம் குழந்தைக்கு சமம்னு சொல்லுவாங்க. வா நம்மளும் போய் ஒரு சறுக்கு மரத்துல ஒரு சறுக்கிட்டு வருவோம். சறுக்கலாம் தான், இருந்தாலும் கீழே இது விழுந்து கை காலை இது உடச்சிக்கிட்டு வந்தோன்னு வச்சுக்க, என் மருமவை இதுதான் சறுக்குன்னு அப்படியே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு அவ எனக்கு என்ன வந்து சின்ட்டு இருப்பாடி. அது ஒரு பயமா இருக்கு. இங்க வரி, வீரனுக்கு அடிப்படுறதெல்லாம் சகஜமடி சகஜம். வா ஒரு சறுக்கு சறுக்கிட்டு வருவோம். சரி வா போவோம். நீங்க சறுக்கி கிழிச்ச வரைக்கும் போதும், நவருங்க, நாங்களும் கொஞ்சம் சறுக்கணும். நீங்களாம் விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது, கம்முனி இருங்க. ஏண்டி நான்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டபடி, என்கிட்ட ஓம்பருப்பு வேகாது. எல்லாரும் பழத்தை தின்னுபிட்டு கொட்டையை தான் போடுவாங்க, இல்லைன்னா கொட்டையை தின்னுட்டா பழத்தை போடுவாங்க. உன் மருமவை என்னடி இப்படி அசிங்கப்படுத்துறா? இருடி இரு, அவளுக்கு ஒரு நாள் ஆப்பு இருக்குது. இப்போதைக்கு மட்டும் வேடிக்கையை பாரு. ஆத்தி காப்பாத்துங்க. சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சும்மாவ சொன்னாங்க. ஏண்டி எங்களை சொன்னவ இவ கண்ணுக்கு கண்ணாடி போட்டும் கண்ணா தெரியல, இப்படி போய் கவுந்து விழுந்து கிடக்குறாளே. ஏமா இப்படி தள்ளி விட்டீங்க? நாங்கெல்லாம் ரகுடு கேர்ள், அப்படித்தான் இருப்போம். ஏ குந்தானி, உனக்கு நான் ஸ்கெட்ச் போட்டேன், அதுல நீ தப்பிச்சிட்ட, அந்த முருங்கைக்காய் மூஞ்சி மாட்டிருச்சு. ஆனா அடுத்த தடவை நீ மாட்டுவ, அப்ப உனக்கு இருக்கடி கும்மாளம். எல்லடிங்க என்னென்ன வேலை பாக்குறாளுங்க பாரு. ஏ கௌசி உனக்கு எதுவும் ஆயிடுச்சடி? இல்லடி ஒன்னும் இல்ல. ஆத்தடி வயசான காலத்துல என்ன இப்படி புத்தி பேதலிச்சு போய் கிடக்குறாங்க. இதுகள பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும் போல இருக்கு. வெளியே விட்டா பிள்ளைகளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அம்மாடி அம்மா, நமக்கெல்லாம் பயமா இருக்கு சாமி. எப்படியோ நம்ம ஏறி ஆடல.